வணக்கம். வாங்க நேரடியா இன்னைக்கு விஷயத்துக்குள்ள போயிடலாம். தீபக் சோப்ராவோட முழுமையான தியானம், அதாவது டோட்டல் மெடிடேஷன் புக்கை பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ம். இது சும்மா எப்படி தியானம் பண்றதுன்னு சொல்ற புக்கு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. ஆமா. இந்த வேகமான, சில சமயம் ஒரே கொழுப்பமா இருக்கிற நம்மளோட நவீன உலகத்துல நாம எப்படி உண்மையாவே விழித்தெழ முடியும்னு ஒரு முழுமையான வழிகாட்டி மாதிரி இது. கரெக்ட். உங்களுக்காக இந்த புக்கோட சாராம்சத்தை நாங்க பிரிச்செடுக்க போறோம். ஆமா, இந்த புக் ஒரு அழைப்பு மாதிரின்னு சொல்லலாம். பாருங்க, நல்ல சாப்பாடு, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம் இதெல்லாம் ஓகே தான். ம். ஆனா சோப்ரா ஒரு முக்கியமான கேள்வி கேக்குறாரு. இதெல்லாம் செஞ்சும் ஏன் நம்மள பல பேரு இன்னும் ஒரு மாதிரி முழுமையா இல்லாம ஃபீல் பண்றோம்? ஆமா, அது உண்மைதான். ஏன் இன்னும் மன அழுத்தம், பதட்டம்லாம் இருக்கு? இதுக்கு பதில் தான் அந்த விழித்தெழ வேணும் அப்படிங்கிறது. சரி. இன்னைக்கு நம்ம நோட்டம் இந்த புக்கோட மைய கருத்துக்கள் என்னென்னு உங்களோட சேர்ந்து அலசி ஆராயறது தான். முழுமையான தியானம்னா என்ன, அது அப்பப்ப செய்யற தியானத்திலேருந்து எப்படி வித்தியாசமா இருக்கு, முக்கியமா இந்த வழிமுறை உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அத பார்க்கலாம். சரி, அப்போ நாம முதல்ல விழித்தல மேனுன்னு சொல்றீங்களே, அதோட அவசியத்தை புரிஞ்சிக்க புக்ல சொல்ற மாதிரி நம்ம நவீன வாழ்க்கையோட சிக்கல்கள் என்னன்னு பேசலாமா? கண்டிப்பா. மன அழுத்தம், எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, கவனச்சிதறல், எதிர்காலத்தை பத்தின கவலை, இதெல்லாம் நமக்கு ரொம்ப பழக்கமானது தானே? ரொம்ப சரி. இதெல்லாம் தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல பாருங்க. உலக அளவுல நிச்சயமற்ற தன்மை, இப்ப காலநிலை மாற்றம், சமூகத்துல பதட்டங்கள், பொருளாதார ஏற்ற இறக்கங்கள், இதெல்லாம் நம்ம சுத்தி ஒரு நிலையற்ற சூழலை உருவாக்குது. ஆமா. இந்த வெளியில இருக்கிற குழப்பம் நம்ம எவ்வளவுதான் ஆரோக்கியமா வாழ முயற்சி செஞ்சாலும் நம்ம உள் அமைதிய பாதிக்குது. சோப்ரா சொல்ற மாதிரி வெறும் நல்ல பழக்க வழக்கம் மட்டும் இந்த பெரிய அலைகளை சமாளிக்க பத்தாது. ஒரு ஆழமான மாற்றம் தேவை. இங்கதான் அவர் அந்த பிரிந்த சுயம், அதாவது டிவைடட் செல்ஃப்ங்கிற கான்செப்ட சொல்றாரு. இது எனக்கு ரொம்ப முக்கியமானதா தோணுது. அதாவது ஒரு பக்கம் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் பழைய கெட்ட பழக்கங்களுக்கு திரும்புறோம், கோவப்படுறோம், கவலைப்படுறோம். நமக்குள்ளே ஒரு சண்டை நடக்கிற மாதிரி இல்ல? நீங்க சொல்றது 100% சரி. இந்த பிரிந்த சுயம்தான் பல பிரச்சனைக்கு ஆணிவேர். ஒரு பக்கம் முன்னாடி போக நினைக்கும் போது இன்னொரு பக்கம் பின்னாடி இழுக்குது. ஆமா. இதனாலதான் நல்ல முடிவுகள் எடுத்தா கூட அது கொஞ்ச நாள்ல காணாம போயிடுது. தேவையில்லாத பழக்கங்கள் திரும்ப திரும்ப வருது. புக்ல இதை இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாங்க. நாம முழிச்சிட்டு இருக்கிற நேரத்துல பெரும் பகுதிய ஒரு பழக்கத்தின் ரோபோ மாதிரி என்ன செய்றோன்னே உணராம கழிக்கிறோன்னு. ஓ. இப்ப நீங்க கார் ஓட்டிட்டு போய் இறங்குனதும் எப்படி இங்க வந்தோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி தான். ஆமா, சில சமயம் தோணும். இது நாம உண்மையிலேயே வாழ விரும்புற வாழ்க்கையான்னு கேக்குறாரு சோப்ரா. இது இது ரொம்ப யோசிக்க வைக்கிற கேள்வி. அப்போ இந்த ரோபோ நிலைமையிலிருந்து வெளியே வந்து இந்த பிரிந்த சுயத்தை ஒன்னு சேர்க்கறதுக்கு வழி என்ன? புக்ல விழித்தெழுதல், அதாவது வேக்கிங் அப் தான் தீர்வுன்னு சொல்றாங்க. ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்ன? விழித்தெழுதல்னா காலையில தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறது இல்ல. இது உங்க உணர்வு நிலையில ஒரு ஆழமான மாற்றம். உணர்வு நிலையில மாற்றமா? ஆமா. நாம நம்மள அறியாமலேயே ஃபாலோ பண்ற சோஷியல் கண்டிஷனிங், நம்ம ஈகோவோட பிடி, பழைய அனுபவங்களோட தாக்கம், இது எல்லாம் தாண்டி இந்த நிமிஷத்துல நிகழ்காலத்துல முழுமையான விழிப்புணர்வோட இருக்கிறது தான் விழித்தெழல். சோப்ரா வலியுறுத்துற ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா, நீங்க உன்னை முதல்ல கவனிக்காத வரைக்கும் அதை மாத்தவே முடியாது. விழிப்புணர்வு தான் மாற்றத்துக்கான முதல் படி. ஓ, சரி சரி. இப்போ நீங்க ஒரு பழக்கத்தை மாற்றணும்னா முதல்ல அந்த பழக்கம் எப்படி வருதுன்னு நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்போ இந்த விழித்தெழுதலுக்கான கருவிதான் முழுமையான தியானம், டோட்டல் மெடிடேஷன் அப்படிங்கிறதா? இதை நாம டெய்லி காலையில ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பண்ற மாதிரி இல்லைன்னு சொன்னீங்க. அதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இதுதான் இந்த புக்கோட மையமான, ஒரு வகையில புரட்சிகரமான ஐடியான்னு கூட சொல்லலாம். அப்பப்போ தியானம் பண்றது நல்லதுதான். ஆமா, நிறைய பேர் பண்றாங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு அமைதியும் ஒரு ரிலாக்ஸேஷனையும் கொடுக்கலாம். ஆனா சோப்ரா கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தியானத்துல கிடைக்கிற அந்த அமைதிக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட குழப்பங்களுக்கும் சேலஞ்சுகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. ஆமா, தியானம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் டென்ஷன் ஆகிடுவோம். அதேதான், தியான பாயில அமைதியா ஃபீல் பண்றவரு கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அதே மன அழுத்தத்துக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கு. அப்போ முழுமையான தியானம் இதிலிருந்து எப்படி மாறுபடுது? முழுமையான தியானம்ங்கிறது நீங்க செய்யற ஒரு ஆக்டிவிட்டி இல்ல,
அது நீங்க இருக்கிற ஒரு நிலை. இது தியானத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அடக்காம, உணர்வு நிலையோட கொள்கைகளை, அதாவது விழிப்புணர்வு, படைப்பாற்றல், அமைதி, இதையெல்லாம் உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்திலையும் கொண்டு வரதுக்கான ஒரு வழி. ஓ, ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி. கரெக்ட். இது அப்பப்போ பிராக்டிஸ் பண்றதுல இருந்து எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்கிறதுக்கு மாறுற ஒரு பயணம். சுருக்கமா சொன்னா, தியானம் செய்யறதுல இருந்து தியானமாவே வாழ்றதுக்கு மாறுது. உணர்வு நிலையோட கொள்கைகள்னு சொன்னீங்க. கான்ஷியஸ்னஸ், அதாவது உணர்வு நிலை பத்தி புத்தகம் என்ன சொல்லுது? இது மூளையோட ஒரு வேலை மட்டும்தானா? இல்ல, அதுதான் முக்கியமான வித்தியாசம். வெஸ்டர்ன் சயின்ஸ் பெரும்பாலும் உணர்வு நிலைய மூளையோட ஒரு ப்ராடக்டா பாக்குது. ஆனா சோப்ரா பல கிழக்கத்திய தத்துவங்கள மாதிரி உணர்வு நிலைங்கிறது ரொம்ப அடிப்படையானது, அது இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்குன்னு சொல்றாரு. பிரபஞ்சம் முழுக்கவா? ஆமா, அது வெறும் உயிரில்லாத பொருள் இல்ல. அது விழிப்புடன் இருக்கு, படைப்பாற்றல் மிக்கது, ஆற்றல் வாய்ந்தது, முழுமையானது, தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக்குது, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்குது. இதெல்லாம் வெறும் தத்துவ வார்த்தைகள் இல்ல. நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு எண்ணமும், உணர்ற ஒவ்வொரு உணர்ச்சியும் இந்த உணர்வு நிலையோட வெளிப்பாடுதான். இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. இது கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்க புக்ல ஏதாவது உதாரணம் கொடுக்கறாங்களா? ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான உதாரணங்கள் இருக்கு. ஒன்னு, ஸ்லைம் மோல்ட் ஃபிசாரம் பாலிசெஃபலம்னு ஒரு சிங்கிள் செல் உயிரினம். ஒரே ஒரு செல்லா? ஆமா, அதுக்கு மூளை இல்ல, நரம்பு மண்டலமும் இல்ல. ஆனா அது சிக்கலான வழிகளை கண்டுபிடிக்குது, சாப்பாடு எங்க இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்குது, ஒரு தடங்கல் வந்தா அதை தவிர்க்க கத்துக்குது. மூளையே இல்லாத ஒரு செல் எப்படி இவ்ளோ அறிவா நடந்துக்குது? உணர்வு நிலைங்கிறது பயாலஜிக்கல் கட்டமைப்பை தாண்டுனதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்று. கோல்டன் பெட்ரோல் குஞ்சு பத்தின உதாரணமும் சொன்னீங்க. அதுவும் ஆச்சரியமா இருக்கே. ஆமா, அதுவும் அப்படிதான். அது ஆஸ்திரேலியால ஒரு மரப்பொந்துல பொறக்குது. கொஞ்ச மாசத்துல அப்பா அம்மா இல்லாம யாருக்கிட்டயும் கத்துக்காம அதுவா பறக்க கத்துக்கிட்டு மரத்துல ஏறி கடலுக்கு மேல ஆயிரக்கணக்கான மைல் பறந்து போகுது. அடேங்கப்பா. பசிபிக் பெருங்கடல்ல சாப்பாடு தேடி பல வருஷம் கழிச்சு தான் பிறந்த அதே மரப்பொந்துக்கு திரும்ப வருது. இது வெறும் ஜெனடிக் புரோகிராமிங்கால மட்டும் விளக்க முடியாது. இது பிரபஞ்ச உணர்வு நிலையோட ஒரு சிக்கலான உள்ளுணர்வு சார்ந்த வழிகாட்டுதல்னு சோப்ரா சொல்றாரு. நம்பவே முடியல. கரெக்டா சொன்னீங்க. இந்த உதாரணங்கள்லாம் உணர்வு நிலை எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஆன்மீக விஷயம் இல்ல, அது நம்மள சுத்தி இருக்கிற வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்திலையும் இருக்குன்னு காட்டுது. அதுதான் அடிப்படை உண்மை. சரி, இந்த அடிப்படை உணர்வு நிலை நமக்குள்ள எப்படி வெளிப்படுது? இங்கதான் உடல் மன இணைப்பு, அதாவது பாடி மைண்ட் கனெக்ஷன் பத்தி வருதா? நாம உடல் வேற மனசு வேறன்னு பார்க்காம ரெண்டும் ஒண்ணு, ஒரு உடல் மனம் அப்படின்னு புக்ல சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. பல நூற்றாண்டா நம்ம மனசையும் உடம்பையும் தனித்தனி விஷயமா பார்த்து பழகிட்டோம். ஆனா சோப்ரா சொல்றாரு, அத பிரிக்கவே முடியாது. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நீங்க ஒரு புளிப்பான எலுமிச்சை பழத்தை நினைச்சு பாருங்களேன். வாயில எச்சில் ஊறுதா? ஆமா, இப்ப கூட ஊறுது. பாத்தீங்களா? உங்க மனசு கற்பனை செஞ்ச ஒண்ணுக்கு உங்க உடம்பு உடனே ரியாக்ட் பண்ணுது. உங்க எண்ணங்கள் உங்க உடல்நிலைய பாதிக்குது. மன அழுத்தம் நோயை உண்டாக்கும் இல்லையா? அதே மாதிரி உங்க உடல்நிலை உங்க மனநிலைய பாதிக்குது. எக்ஸசைஸ் பண்ணா டிப்ரெஷன் குறையும். இது ஒரு டூ வே டிராஃபிக். நாம ஒரு உடல் மனம். ஆனா சில சமயம் இந்த கனெக்ஷன் கட்டான மாதிரி ஃபீல் பண்றோமே. புக்ல இத பெரிதல்னு சொல்றாங்களே, குறிப்பா ட்ராமா அல்லது அனோரெக்சியா மாதிரியான நிலைகள்ல இது நடக்கும்னு சொல்றாங்க. ஆமா, அந்த மாதிரி நிலைமைகள்ல மனசு சொல்றத உடம்பு கேட்காது, இல்லனா உடம்பு அனுப்புற சிக்னலை மனசு கவனிக்காது. இது ரொம்ப வேதனையான நிலை. இதுக்கு நேர்மாறா மைக்கேல் பிரவுன்னு ஒருத்தரோட இன்ஸ்பைரிங்கான கதையை சோப்ரா சொல்றாரு. ஓ, சொல்லுங்க. அவருக்கு ஹார்டன் சிண்ட்ரோம்னு ரொம்ப கடுமையான சூசைட் பண்ணிக்க தூண்டுற அளவுக்கு வலி இருந்துச்சு. எந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் பலன் கொடுக்கல. ஆனா ஒரு கட்டத்துல அவர் அந்த வலியோட சண்டை போடுறதை நிறுத்திட்டு அந்த மொமெண்ட்ல முழுசா இருக்க முயற்சி செஞ்சாரு. மனசளவுல மட்டும் இல்ல, உடம்பளவிலையும். அப்புறம் அந்த வலியோட உணர்வை வெறுக்காம கவனிக்க ஆரம்பிச்சப்போ ஆச்சரியமா வலி குறைய ஆரம்பிச்சு கடைசியில அவர் குணமாயிட்டார். இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அப்போ நம்ம உடம்பு நமக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கு. வலி, இறுக்கம், சோர்வு மாதிரி பிரச்சனையோட அறிகுறிகள், இல்லனா எனர்ஜி, லேசான உணர்வு, அமைதி மாதிரி நல்ல நிலைமையோட அறிகுறிகள். இதை நாம கவனிக்க கத்துக்கணும். அதுதானே இதோட அர்த்தம். மிகச்சரியா சொன்னீங்க. உங்க உடம்பு ஒரு ஞானி மாதிரி. அது எப்பவும் உண்மையா பேசும். பிரச்சனை என்னன்னா, நாம அதை கேட்கறதில்ல. முழுமையான தியானத்தோட ஒரு முக்கியமான பகுதி உங்க உடல் உணர்வுகளோட மறுபடியும் கனெக்ட் ஆகிறது.
அது சொல்றத கவனிக்கிறது, அதோட வழிகாட்டுதல நம்புறது. இது வெறும் மைண்ட் பிராக்டிஸ் இல்ல, இது பிசிக்கல் அவேர்னஸும் கூட. இந்த புக் வெறும் தியரி மட்டும் பேசல, நிறைய பிராக்டிக்கல் லெசன்ஸ் பயிற்சிகள்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. அதோட நோக்கம் என்ன? எல்லா தலைப்பையும் லிஸ்ட் போடுறதுக்கு பதிலா ஒரு சில முக்கியமானத பார்க்கலாம். உதாரணத்துக்கு விழிப்புடன் இருத்தல், பீயிங் அவேர். இதுதான் முதல் படி. நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள், உடல் உணர்வுகள் இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணாம கவனிக்கிறது. எதிர்ப்பு, அப்புறம் ஒட்டும் தன்மை, ஸ்டிக்கினஸ், இந்த மாதிரி பாடங்களும் இருக்குன்னு சொன்னீங்களே, அது எதை பத்தி பேசுது? இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். எதிர்ப்புனா நாம விரும்பாத ஒண்ணு, ஒரு உணர்ச்சி, ஒரு சூழ்நிலை, ஒரு எண்ணம், இதை எதிர்த்து போராடும் பொழுது என்ன நடக்குதுங்கிறது பத்தி. நாம எதை எதிர்க்கிறோமோ அது இன்னுமே வலுவாகும்னு ஒரு சைக்கலாஜிக்கல் உண்மை இருக்கு. ஆமாம். ஒட்டும் தன்மை அல்லது சம்ஸ்காரங்கள்னு சொல்றது, இது சமஸ்கிருத சொல். இன்னும் கொஞ்சம் ஆழமானது. இது நம்ம பழைய அனுபவங்கள், பதிவுகள், நம்பிக்கைகள், இதனால நம்ம மனசுல உருவான ஆழமான தடங்கள் மாதிரி. ஓ, பழக்க வழக்கங்கள் மாதிரி. அதுக்கும் மேல இந்த சம்ஸ்காரங்கள் ஒரு பச மாதிரி நம்ம கிட்ட ஒட்டிக்கிட்டு நம்மள அறியாமலேயே நம்மளோட இப்போதைய ரியாக்ஷன்ஸையும் நடத்தையையும் முடிவு பண்ணுது. நீங்க ஏன் சில சூழ்நிலைகள்ல எப்பவும் ஒரே மாதிரி கோவப்படுறீங்க இல்ல பயப்படுறீங்க, அதுக்கு காரணம் இந்த ஒட்டும் தன்மையா இருக்கலாம். இந்த பாடங்கள்லாம் இந்த எதிர்ப்பையும் ஒட்டும் தன்மையையும் எப்படி அடையாளம் கண்டு அதோட பிடியிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு வழிகாட்டுகிறது. குறைந்த முயற்சின்னு ஒரு பாடம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது எப்படி ஒர்க் ஆகுது? பொதுவா நாம முயற்சி செஞ்சாதானே பலன் கிடைக்கும்னு நினைக்கிறோம். இது கொஞ்சம் முரணா தோணலாம், ஆனா இயற்கையை பாருங்க. ஒரு பூ மலர்றதுக்கு போராடுறதில்ல, ஒரு நதி ஓடுறதுக்கு கஷ்டப்படுறதில்ல. ஆமா. அதுங்க இயற்கையோட ஓட்டத்தோட சேர்ந்து போகுது. குறைந்த முயற்சி தத்துவமும் இதுதான் சொல்லுது. வாழ்க்கையோட மல்லு கட்டாம அதோட ஓட்டத்தோட எப்படி ஒன்றி போறது, எப்போ செயல்படணும், எப்போ அமைதியா இருக்கணும்னு எப்படி உணர்றது, இது சோம்பேறித்தனம் இல்ல. அப்போ என்ன? இது விழிப்புணர்வோட, சரியான நேரத்துல, சரியான அளவு எனர்ஜியோட செயல்படுறது. இந்த பயிற்சிகள்லாம் இந்த உள்ளுணர்வு ஞானத்தை எப்படி அணுகிறதுன்னு வழிகாட்டுது. புத்தகம் இது மாதிரி பல பாடங்கள் வழியா விழிப்புணர்வு, உள்ளறிதல், உருமாற்றம்னு பல விஷயங்களை சொல்லி அதுக்கான பயிற்சிகளையும் தருது. 7 நாள் தியான பயிற்சி, மந்திரங்கள் மாதிரியான கருவிகளும் புக்ல இருக்கு. அதெல்லாம் இந்த பயணத்துக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது? அந்த 7 நாள் பயிற்சி வாழ்க்கையோட 7 முக்கியமான பகுதிகள்: பாதுகாப்பு, வெற்றி, அன்பு, சுயமதிப்பு, படைப்பாற்றல், உயர்நோக்கம், முழுமை, இதோட தியானத்தை இணைக்குது. ஓ, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா? ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குரிய மந்திரத்தை யூஸ் பண்ணி தியானம் பண்றது அந்த பகுதியில இருக்கிற தடைகளை நீக்கி உங்க உள்ளார்ந்த சக்தியை வெளிக்கொண்டு வர உதவும் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வழி. மந்திரங்கள்ங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது குறிப்பிட்ட வைப்ரேஷன்ஸ் உள்ள சவுண்ட்ஸ். அது மனசோட மேலோட்டமான சலசலப்புகளை தாண்டி உணர்வு நிலையோட ஆழமான அமைதியான இடங்களை அணுக உதவும் பவர்ஃபுல் டூல்ஸ். இதெல்லாம் நீங்க விழித்தெழுவதுக்கான பயணத்துல பயன்படுத்தக்கூடிய சப்போர்ட்டிங் டூல்ஸ். அப்படியா? அப்போ இந்த பாதையோட கடைசி இலக்கு என்ன? முழுமை, சுய அதிகாரம், அற்புதத்தை உணர்தல் எல்லாம் புக்ல சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியம்? கடைசி இலக்குங்கிறது நீங்க இப்ப இருக்கிற நிலைமையிலிருந்து டோட்டலா மாறி ஒரு புது மனுஷனா ஆகிறது இல்ல. அதுக்கு பதிலா நீங்க ஏற்கனவே இருக்கிற முழுமைய உணர்றது. நாம ஏற்கனவே முழுமையா தான் இருக்குமா? ஆமா, நாம தான் பெரும்பாலும் நம்மள நாமே குறைச்சு மதிப்பிடுறோம். பயம், சந்தேகம், பழைய காயங்கள், இதனால நம்மள நாமே சுருக்கிக்கிறோம். சோப்ரா இத சிக்கிக் கொள்ளும் நோய்க்குறி, ஸ்டக்னஸ் சிண்ட்ரோம்னு சொல்றாரு. இதிலிருந்து விடுபட்டு உங்க உண்மையான சக்தியை உணர்றது தான் இலக்கு. இது சமூக அந்தஸ்து, டிகிரி, பதவி இதனால வர்ற அதிகாரம் இல்ல. இது உங்க உள்ளார்ந்த விழிப்புணர்விலேந்து வர்ற சுய அதிகாரம், செல்ஃப் எம்பவர்மெண்ட். மனித மேட்ரிக்ஸ்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பத்தியும் புக்ல சொல்றாங்க. அதை கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? சிம்பிளா சொன்னா, மனித மேட்ரிக்ஸுங்கிறது மனித அனுபவத்துக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்ட உணர்வு நிலையோட ஒரு கட்டமைப்பு. இது நம்மளோட பயாலஜி, நம்ம உணர்ச்சிகள், நம்ம உறவுகள், மொழி, பகுத்தறிவு, கிரியேட்டிவிட்டின்னு எல்லாத்தையும் சேர்த்தது. ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. சூப்பரா சொன்னீங்க. அது மாதிரிதான். இது ஒரு சிக்கலான, அற்புதமான சிஸ்டம். நம்மள பல பேரு இந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். முழுமையான தியானம்ங்கிறது இந்த மனித மேட்ரிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதோட முழு திறனையும் விழிப்புணர்வோட பயன்படுத்த கத்துக்கிறது.
நீங்க இந்த சிஸ்டமால ஆளப்படுறதுக்கு பதிலா அதோட சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறீங்க. கடைசியா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதா சொல்ற ஒரு கோட் மாதிரி, ஒண்ணு எதுவுமே அற்புதம் இல்லைன்னு வாழ்றது, இல்லனா எல்லாமே அற்புதம்னு வாழ்றது, இந்த நிலைமையை அடையிறது தான் நோக்கமா? அந்த 10 அற்புத பயிற்சிகளை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. ஆமா, அதுதான் உச்சகட்ட பார்வை. சாதாரண விஷயத்திலையும் அசாதாரணமானத பாக்குறது. புத்தகம் 10 பயிற்சிகள் தருது. ஒளி, உருமாற்றம், அழகு, அன்பு, இணைப்பு, விழிப்பு, வெளிப்பாடு, மேன்மை, பேரின்பம், இருப்பு. ஒவ்வொன்றும் எப்படி? உதாரணமா, ஒளி பத்தின பயிற்சியில நீங்க பாக்குற சூரிய ஒளி இல்ல விளக்கின் ஒளி வெறும் ஃபோட்டான்ஸ் மட்டும் இல்ல, அது உங்க உணர்வு நிலையால அனுபவிக்கப்படுற ஒரு அற்புதம்னு உணரச் சொல்லுது. அன்புங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறது மட்டும் இல்ல, அது உங்க இயல்புலயே இருக்கிற ஒரு அடிப்படை உணர்வு நிலைன்னு உணரச் சொல்லுது. இந்த பயிற்சிகள்லாம் உங்க அன்றாட அனுபவங்களை அற்புதங்களா மாத்துற ஒரு கண்ணோட்டத்தை உங்களுக்கு தருது. அருமை. அப்படியானா கேக்குறவங்களுக்காக இந்த புக்கோட மொத்த செய்திய ஒரே வரியில சுருக்கமா சொன்னா என்னவா இருக்கும்? முழுமையான தியானம்ங்கிறது ஒரு பயிற்சி மட்டும் இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இது நீங்க விழித்தெழுறதுக்கும், உங்க உண்மையான இயல்பான உணர்வு நிலையை அறியறதுக்கும், உங்க உடல் மனச ஒருங்கிணைக்கிறதுக்கும், அதன் மூலமா பயம் மற்றும் கட்டுப்பாடுகள்லேந்து விடுபட்டு முழுமையான, சுதந்திரமான, ஆனந்தமான, எல்லாம் சரிதாங்கிற உணர்வோடு கூடிய ஒரு வாழ்க்கைய வாழதுக்குமான ஒரு சக்தி வாய்ந்த பாதை. இது உங்கள நீங்களே கண்டுபிடிக்க உதவும் ஒரு பயணம். ரொம்ப ஆழமான கருத்துக்கள். சரி, கேக்குறவங்களே, உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை. சோப்ரா சொல்ற ஒரு மிக அடிப்படையான, ஒருவேளை ரொம்ப புரட்சிகரமான சிந்தனை எதுவா இருக்கலாம், நாம தியானம் செய்யறோங்கிறத விட முக்கியமானது நம்மளோட அடிப்படை இயல்பே உணர்வு நிலைதான் அப்படிங்கறது உணர்றது. நீங்க தேடிட்டு இருக்கிற அமைதியும் ஆனந்தமோ ஞானமோ உங்களுக்கு வெளியில இல்ல, அதுதான் நீங்களாவே இருக்கீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க வெறும் உடம்பும் மனசும் கொண்ட ஒரு ஆள் இல்ல, அதுக்கு பதிலா அந்த உணர்வு நிலையே நீங்களா இருந்தா உங்க வாழ்க்கையை அது எப்படி மாத்தும்? இந்த ஆழமான ஆய்வுல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.